பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுருக்கமாய் நான் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தியானித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஏசாயா 61:9 நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தேன். என்னை பார்க்கிற யாவரும் நான் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதித்து கொள்ள வேண்டும். அதனால தான் சின்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். இது அப்படியே நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை பார்க்குற யாவரும் நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அறிந்து கொள்வார்கள். அநேகர் இந்த வருஷமெல்லாம் என்னை பார்க்கும் போதெல்லாம் இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டில் தேவன் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. All who see them shall acknowledge them that they are the posterity whom the Lord has blessed. The posterityனாக்கா அங்கே என்னென்னா ஜெனரேஷன் அல்லது டிசெண்டன்ட் அப்படின்னு அர்த்தம். டிசெண்டன்ட்னா சந்ததி. இந்த சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளை பார்க்கிற அத்தனை பேரும் இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நம்ம பார்த்து சொல்ல போகிறாங்க. ஆமென். நம்மளை போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து நாம் நம்முடைய முற்பிதாக்கள், ஆதிப்பிதா யார் நமக்கு? ஆதாம், ஏவாள். அவங்க தான் ஆதியில் இருந்த பிதா. அவங்க தான் கர்த்தர் உண்டாக்கினார். அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்கள் ஆதியாகமம் 1:28 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுறது, பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்கள் என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆதி பிதாவை அப்படிதான் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்னா, எப்படி ஆசீர்வதித்தார்? பூமியின் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். நீங்கள் தான் ஆளுகை செய்கிறோம். அதுக்காக தான் மனுஷனை விசேஷமாக ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் அந்த ஆளுகையை நம்முடைய ஆதி பிதாவாகிய ஆதாம் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஆளுகை திரும்ப நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் ஆள பிறந்தவர்கள். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா. நான் ஆள பிறந்திருக்கிறேன். ஆமாம், தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளாக நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கின்றார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவருடைய ராஜாவுடைய ஆட்சி வரப்போகிறது. அந்த ராஜாவுடைய ஆட்சியில் நீயும் நானும் யாராக இருக்க போகிறோம்? ஆளுகை செய்கிறவர்களாய் மாறப்போகிறோம். ஆமென். அதனால தான் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு நெஞ்ச நிமிர்த்தி நம்ம தைரியமாக சொல்லலாம், இன்றைக்கி ஆள்றவன்லாம் ஒரு 5 வருஷம் தான் ஆள போகிறான். ஆனால் நீ நானும் எத்தனை வருஷம் ஆள போகிறோம்? 1000 வருஷம் ஆள போகிறோம். அந்த ஆளுகையிலே நம்மை கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று நமக்கு ஆளுகையை தரப்போகிறார். யார் எங்கே ஜனாதிபதியாக இருக்க போகிறீங்களோ எனக்கு தெரியல. எந்தெந்த நாட்டில் பிரதமர் அவங்கள வைக்க போகிறாரோ எனக்கு தெரியல. அல்லேலூயா. நம்மெல்லாம் ஆள பிறந்தவர்கள். ஆமென். ஒருவேளை இந்த பூமியில் பாஸ்ட் நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாரு, ரொம்ப சீக்கிரமாக அது வரப்போகுது. ஆமென்.
அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த லேசான உபத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கிடும். மேலான அதிகாரம் நம்ம தேடி என்ன பண்ணுவது வரப்போகிறது. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு கூட காத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் 24:1 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். வசனம் இருக்குதா? கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அதான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் செய்து முடிப்பார். அப்போ ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய ஆபிரகாமுடைய சந்ததி யாரு? நீ நானும் தான். ஆபிரகாமின் குமாரர்களும் குமாரத்திகளுமாய் நாம் இருக்கிறோம். யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாறின நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். அதில் யாருக்குன்னா டவுட் இருக்குதா? இல்லை. நான் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாராம்? சகல காரியங்களிலும் the Lord had blessed Abraham in all things. எல்லா காரியத்திலும் அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார். அதனால தான் அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவனை சீமானாய் கர்த்தர் வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அவனை மட்டும் ஆசீர்வதிக்கல. அவன் பிள்ளை யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு குறித்து ஆதியாகமம் 25:11 வாசிக்கலாம். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இருக்குதா வசனம்? ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஆபிரகாம் that God blessed his son Isaac. ஈசாக் எல்லாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் மரித்த பின்பு அவனுடைய குமாரனாகி ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்னா, வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. 26:5 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசீர்வதித்தார். அவனுடைய குமாரனாகி ஈசாக்கை எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? ஹல்லேலூயா. உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். சரி, ஈசாக்குக்கு அப்புறம் அவனுடைய குமாரனாகி யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் 28:14 வாசிக்கும் போது யாக்கோபை ரொம்ப வித்தியாசமாக ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அவங்க அந்த சந்ததியை ரொம்ப ஆபிரகாம சகல காரியத்தில் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை அவனுடைய சந்ததி ஃபுல்லாக என்ன பண்ணிட்டார்? ஆசீர்வதித்தார். யாக்கோபை என்ன பண்ணுறாருன்னா, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் அவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபு மாத்திரம் தேவன் அல்ல, இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரப்போகிறோம்.
தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தில் எப்படி ஆசீர்வதிப்பாரா தெரியுமா? அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். எப்படி ஆசீர்வதிப்பார்னா, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். எல்லாம் எடுத்துங்க. யாத்திராகமம் 23 25ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். உள்ளே உட்கார்ந்துருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வெளியே உட்கார்ந்துருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் அன்போடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை. வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இப்போ தான் இந்த 2024 தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தம் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உன்னை இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்பதே அவருக்கு விருப்பம். ஒரு கட்டளை, ஒரு நிபந்தனை. அது என்னன்னாக்கா, உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். So you shall serve the Lord your God. You shall serve the Lord your God. கர்த்தரையே சேவிக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன்னா அதுக்கு பின்னாடி கர்த்தர் நிறைய ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளில் இந்த 1ஆம் தேதி காலையில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என் தேவனை தவிர வேற ஒருவரையும் நான் சேவிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அன்றைக்கி மொர்தெகாய் அரண்மனையின் வாசப்படியில் தான் உட்காந்துருந்தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. என்ன வைராக்கியம் இருந்தது? என் தேவனை தவிர வேற ஒருவனுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கையெடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் அவனை எங்கே கொண்டு போய் நிறுத்திது? அந்த ராஜாவுடைய 2ஆம் இடத்துல கொண்டு போய் உட்கார வைச்சது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த வைராக்கியத்தை தான் பார்க்குறார். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரையும் நான் சேவிக்கிறேன், உலகத்துலேயும் இங்கேயும் அங்கே போய் அதையும் சேவிக்கிறேன்னாக்கா ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க மாட்டார். வேதம் திட்டவட்டமாய் சொல்லும், தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய். அவருக்கு மட்டும் நீ சர்வ் பண்ணு. வேற எதையும் நீ திரும்பி பின்னிட்டு பாராத. வேற எதுக்கும் கையை எடுக்காத. உன் தேவனாகிய கர்த்தர் தான் உனக்காக ஜீவனையே தந்தவர், உனக்காக ரத்தத்தையே சிந்தினவர், உன்னை வாழ வைத்த ஒரு பெரிய வல்லல் அவர் தான். ஹல்லேலூயா. காணியாட்சி புறமாக கிடந்த நம்மள உளையான சேற்றிலும் குழியில் கிடந்த நம்மை தூக்கி எடுத்து நம்மளை அவர் ரத்தத்தினால கழுவி நம்மளை மீட்டு இதுவரைக்கும் நம்ம உருவாக்கி உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். எதுக்காக தெரியுமா? என்ன நீ என்ன பண்ணணும்? சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், என்ன சர்வ் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் அவர் உன்னை ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய். இந்த ஒன்று நம்ம செஞ்சிட்டோம்னா அவர் என்ன பண்றாராம்? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவர் மட்டும் நம்ம ஆராதனை செய்துட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற அப்பம் தண்ணீர் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதித்தா அது கூட என்ன பண்ணணும்? என்னத்தை கொட்ட மாட்டார், வேதனை கொட்ட மாட்டார். சரி, ஆசீர்வதிக்கப்பட்டா என்ன நடக்கும்? வியாதியே உன்னை விட்டு விலக்குவேன். ஹல்லேலூயா. He will bless your bread and your water, and I will take sickness away from the midst of you. அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? I will take sickness away from the midst of you. உன் நடுவில் இருக்கிற வியாதியை
நான் அப்படியே தூக்கி எங்கே போடுறேன்? தூரமாக போடுறேன். டேக் அவே. தமிழாத இப்படி சொல்றோம், வியாதியை உன்னிலிருந்து விலக்க வேண்டும். ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுது, உன் நடுவில் இருக்கிற வியாதியை நான் தூக்கி தூரமாக போடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு தருகிறார். அல்லேலூயா. வியாதி வரும், ஆனால் அதை தூக்கி தூரம் போடுவார் ஆண்டவர். வியாதி உன்னோடு விலகிடுவார். இந்த 2024 இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை பயமுடியும் இருக்கலாம். இந்த வியாதி வருது, அந்த செல்லு, அந்த இந்த கொரோனா உருமாறி கொரோனா வந்து உருமாறி, அது எத்தனை உருமாற்றம் அடைஞ்சாலும் நம்ம அது தொடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஆண்டவரை சேவிக்கிறேன், என்னை வியாதி டச் பண்ணாது. அந்த வியாதி டச் பண்ணாலும் அதை கர்த்தர் ரிமூவ் பண்ணி போடுவார். அவன் அதை தூக்கி போட்டுருவார். எங்க வீட்டில் இல்லாதபடி அதை தூக்கி தூரம் போட்டுருவார். விசுவாசத்தோடு கூட கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அவன் இரண்டாவது ஆசீர்வாதம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, உன் ஆயுசு நாட்களை என்ன பண்ணுவேன்? பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆயுசு நாள் என்ன பண்றான்? ஆயுசு நாள் என்ன பண்றான்? பூரணப்படுத்துவேன் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I will fulfill the number of your days. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பூரணப்படுத்துவேன் பாதியில சாக மாட்டேன். பாதி வயசுல நான் சாக மாட்டேன். பாதி வயசுல நிறைய பேர் போய் 20-21 வயசு கூட பண்றான். அவன் துன்மார்க்கனுக்கு சடியில் ஆபத்து வருது. நான் பார்த்து எத்தனையோ பசங்க 20-21 வயசுல நிறைய பேர் போயிட்டாங்க. ஏன்னா துன்மார்க்கமாய் நடந்து ஆண்டவருடைய வார்த்தை துன்மார்க்கனுக்கு எப்படி வருமா? சடியில் ஆபத்து வரும். ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட, கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கு எந்த தீங்கும் வராது. அல்லேலூயா. உன் ஆயுசு நாள் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே பூரணமாக்குவார். முதிர் வயது வரைக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு 3-4 தலைமுறையை பார்த்து நம்முடைய முற்பிதாக்களை போல பூரண ஆயுசு உனக்கு கர்த்தர் கொடுப்பார். எது பேருக்கு ஆசை? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் நினைச்சுக்கிறோம், எனக்கு என் தேவனை நான் ஆராதித்தா என் அப்பாவும் தண்ணீர் என்ன பண்ணணும், என் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்படணும், வியாதியை முற்றிலும் தூக்கி போட்டுருவாரு. 2வது ஆயுசு நாள் என்ன பண்ணுவாரு? பூரணப்படுத்துகிறார். 3வதாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். சொல்லப்படுது, உன் முகத்துக்கு எனக்கு பயப்படுகிறோம், பயத்தை உன் முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடமெல்லாம் ஆமென். அல்லேலூயா. உன் சத்துருக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவேன்? முதுகு காட்ட பண்ணுவேன். நிறைய பேருக்கு ஒரு பயம், ஐயோ அவன் எதனா பண்ணிடுவான், எவனா எதனா பண்ணணும். நீ கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியா இருப்பாயானால் உன் சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க? உனக்கு முதுகு காட்டும். போடுவான், திரும்பி ஒரு வழியா வருவான். எத்தனை வழியா ஓடுவான்? 7 வழியா ஓடுவான். எந்த பக்கம் ஓடுறான்னு நினைக்குது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், I will send my fear before you, I will cause confusion among all the people to whom you come, and I will make all your enemies turn their backs to you. அப்படின்னா உனக்கு விரோதமாக இருக்கிற எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்க முதுகு காட்ட வைப்பார். முதுகு காட்டி ஓடுவான்.
வருவான், அப்படியே சீரி வர மாதிரி வருவான். ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். அவனை கலங்கடிப்பார். அதான் கன்ஃபியூஸ் பண்ணிடுவார். அவங்களை கலங்கடிக்க வச்சு அவங்களே ஓட வைப்பார். நம்ம ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். யோசபாத்துக்கு விரோதமாக நிறைய பேர் கொண்டாங்க. யோசபாத்து ஆண்டவர் நோக்கி ஒரு விண்ணப்பம் என்ன பண்ணான்? ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னால் நிற்க எனக்கு என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருந்த ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணா. பாருங்க என்ன நடந்ததுன்னா, சத்துருக்களை ஒருவரோடு என்ன பண்ணாங்க? அவங்களே ஒருத்தன வெட்டி செத்து போட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்ததுன்னா, அந்த சத்துருடைய கொள்ளையை போய் என்ன பண்றாங்க? ஆமா, இப்போ ஏசாயா 61 எடுத்து பார்க்கலாம். எல்லாரும் ஏசாயா 61 எடுத்துங்க. ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க. இந்த மாதிரி நீங்க இந்த வருஷத்துல நீங்க அதை சுதந்திரிக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னன்னா 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த பின்பகுதி, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு, அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஜாதிகளின் செல்வத்தை எடுத்து உங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். கரகலத்தெல்லாம் ஆண்டவருக்கு அல்லேலூயா. ஒரு வேளை நினைச்சிருக்கலாம், எனக்கு எங்கிருந்து வரும் அப்படின்னு. ஆண்டவரால் கூட காரியம் ஒன்றும் இல்லை. ஜாதிகளின் செல்வத்தை எடுத்து உனக்கு கொடுப்பார் ஆண்டவர். அதான் இங்க, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை என்ன பண்ணுவீங்க? அனுபவித்து. என்னது, ஒரு வீடே கட்ட முடியாது நினைச்சிருந்தேன், ஆனால் ஆண்டவர் கட்டி கொடுத்தார். கர்த்தர் வழியில் திறந்து கொடுப்பார். ஆமென். இந்த வருஷத்துல அநேக நல்ல வீடுகளை கட்டி அதில் குடியிருக்க போறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் செய்ய போகிறார். எப்படி நடக்குமோன்னு தெரியாது, நடக்கும். நான் நம்ம ஒன்று செய்யணும். என்னது? கர்த்தரையே சேவிக்க. கர்த்தரை விட்டுட்டு வேற எதையும் நீ சேவிக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் தான் நீ முன்னால வைக்கணும், மீதி எல்லாம் பின்னால தான் வைக்கணும். நீ ஆண்டவரோடு எங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப பெருசு, எங்க அப்பா தான் உனக்கு பெருசுன்னா அவங்கள நீ சேவிக்கிறேன்னு அர்த்தம். அப்பா அம்மாவை சேவி, அது வேற விஷயம். அவங்களுக்கு கனம் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு நீ என்ன பண்ணா? ஆண்டவருக்கு முன்னால் அவங்களுக்கு கூடாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலே அவரு தான் இருக்கணும், ஆண்டவர் தான் இருக்கணும். அவருக்கு அப்புறம் தான் மற்றவங்கலாம். அப்போ ஆண்டவரை மட்டும் நீ சேவிக்க வேண்டும். வேற எதையும் இந்த உலகத்தில் வேற ஒன்று சேவிக்காம ஆண்டவரை மட்டும் நீ சேவிப்பாயானால் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கிற அப்பத்தை தண்ணீர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். வியாதியை முற்றிலும் விலைக்கு போட்டுருவார். வியாதி இல்லாத வாழ்க்கையை உனக்கு தருவார். ஆமென். தூரமாக தூக்கி போட்டுருவார் வியாதியை. வியாதியை பொறுத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது, உன் ஆயுசுனால என்ன பண்ணுவார்? பூரணப்படுத்துவார். மூன்றாவது, உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்ரு முதுகு காட்ட வைப்பார். ஆமென். இதுக்கு மேலே நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. அதில் அப்புறம் போய் நீங்கள் அதை சுதந்திரத்தை கொள்ளுங்க. வர வர உன்னை விருத்தி அடைய வைப்பார். ஆமென்.